ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பேங்கிங் பாய்ஸ். இப்போது ரேஷியோலேருந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ இப்போ இன்றைக்கி சூப்பராக இருக்க போகுது இந்த ப்ராப்ளம். ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சிட்டி எக்ஸ்ன்ற ஒரு சிட்டி இருக்குது. ஓகே, எக்ஸ்ன்ற சிட்டி இருக்குது. தேர் ஆர் 2 schools இருக்குது. ஓகே, A and B, A and Bன்ற 2 schools இருக்குது. 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் ஏ. ஓகே, அப்போ 80-20 போட்டுக்கோங்க. 100 எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 60% ஆஃப் த அந்த ஸ்கூல் ஏல வந்து 60% வந்து என்னென்னா தமிழ் மீடியம். ஸோ 48 வந்து தமிழ் மீடியம் டி. அடுத்து 25% ஆஃப் த தமிழ் மீடியம் ஆர் ஹாஸ்டல். ஸோ இப்போ இதில் 25% எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இதில் 25% எடுத்தோம்னா 12 ஹாஸ்டல். அடுத்து சிமிலர்லி 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் பி வந்து இதில் 50% என்னது 10 வந்து என்னது தமிழ் மீடியம். இதில் பாதி 50% வந்து இதுலேயும் 50%. அப்போ 5 வந்து ஹாஸ்டல். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 510 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் ஸ்டேட் இன் ஹாஸ்டல். அப்போ 510 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன வரும்? ஓகே, வெயிட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இதுதான் ஹாஸ்டலில் இருக்காங்க. ஹாஸ்டலில் இருக்காங்க. ஸோ இப்போ ஹாஸ்டலில் இருக்க இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல்னால் என்னது மொத்தம் 17. இந்த 17 பார்ட்டு தான் வந்து 510. அப்போ ஒரு பார்ட் என்னது 30. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க, ஹாஸ்டலர் ஃப்ரம் த போத் ஸ்கூல்ஸ் டுகெதர் தென் ஃபைண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்கூல் பி. அப்போ 20 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ 20 போட்டோம் அப்படின்னா ஒரு பார்ட்டு 30னா 20 எவ்வளோ? 100 பார்ட்டு வந்து நமக்கு 600 வரும் ஆன்சர். ஸோ தட்ஸ் ஆல், 600 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப்லேருந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ அப்போ இதில் என்ன நடக்குது, ஏபி அப்படின்ற 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ 2 பேர் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3600 அண்ட் 4500 சொல்லிட்டு இருக்குது. ஓகே, நான் 0 ஒமிட் பண்ணிடுறேன். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏ அண்ட் பியோட டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க n அண்ட் n+3 கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து த டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு பை. ஓகே, அப்போ டோட்டல் ப்ராஃபிட் வந்து ஏ அண்ட் பிக்கு என்ன வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க 4100. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாங்கன்னா 1/3 ஆஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ராஃபிட் அப்டைன் பை ஏ அண்ட் பி வந்து 300. அதாவது ஏ அண்ட் பிக்கு அந்த ப்ராஃபிட் வந்துருக்கும்னா அதோட டிஃபரன்ஸோட 1/3 தான் 300. அப்போ டோட்டல் டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கும்? 900 இருக்கும். 1/3 வந்து டிஃபரன்ஸோட 1/3 வந்து 300னா டோட்டல் டிஃபரன்ஸ் 900. ஸோ அப்போ அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 5000 வருமா? அப்போ ஏவோட வேல்யூ வந்து 2500 வரும். அப்போ பியோடது என்னது ரிமைனிங் இருக்கிறது? வெயிட். ஸோ அப்போ 5000 கரெக்டு தான். ரிமைனிங் இருக்கிறது என்னது? பியோடது ரிமைனிங் இருக்கிறதுனா 1600 வரும். இங்கே இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் பி. அப்போனா அப்படியே மாற்றி விட்ருங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஏ காட்டிலும் ஏ கம்மியாக இருக்கும். அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். இதை டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் 900 வரும். ஓகே, இப்போ வந்து இதை அடிச்சு கொடுத்துருங்க. இதை அடிச்சு கொடுத்தோம்னா இதுதான் ப்ராஃபிட் ரேஷியோ. பிக்கான ப்ராஃபிட் ரேஷியோ, ஏக்கான ப்ராஃபிட் ரேஷியோ கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இதை நம்ம இங்கேருந்து கேன்சல் பண்ணிக்குவோம். இதையுமே ரேஷியோ எடுத்து வச்சுக்கணும். ஸோ வந்து 4, 5. அப்போது ஏவோடது 4n, பியோடது 5n+3. ஓகேவா? ஸோ பியோடதுக்கு கீழே வந்து 25. இந்த ப்ராஃபிட்டை நான் வந்து ஈக்குவல் பண்ணுறேன், ரேஷியோவை ஈக்குவல் பண்ணுறேன். இங்கே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ n/n+3 அப்படின்றது என்ன வந்துடும்? 4/5 வந்துடும். அப்போ 5n போச்சுன்னா 5n = 4n + 12 வரும். n = 12 வரும். அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். n = 12 தான் ஆன்சர். ஓகேவா? 12 தான் ஆன்சர். இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து 12 n = 12 வரும். அவ்வளோதான். போட் அண்ட் ஸ்ட்ரீம்லேருந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு போர்டு வந்து எக்ஸ் கிலோமீட்டரை வந்து டவுன் ஸ்ட்ரீமில் கிராஸ் பண்ணும்போது 8 hours எடுக்குது. இது ஒரு ஹிண்ட்டு. அதே மாதிரி x-60 கிலோமீட்டரை அப் ஸ்ட்ரீமில் கிராஸ் பண்ணும்போது 10 hours எடுக்குது. ஸோ இப்போ இதில் எக்ஸ் காமனாக இருக்குல்ல, எக்ஸை ஈக்குவல் பண்ணோம்னா இங்கிட்டு 8ds = xன்னு வரும். இந்த சைடு என்ன வரும்? இந்த சைடு வந்து x = 10 US, அதாவது யூஎஸ்னா அப் ஸ்ட்ரீம் +16 வரும். அப்போ இந்த 2 x ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா 8ds = 10 US +16 வரும். ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் தான் இது. ஈக்குவேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் கொடுக்கப்பட்டது. அப்படி நான் ஃப்ரேம் பண்ணுறேன். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரீம், அதாவது ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் வந்து டவுன் ஸ்ட்ரீமுக்கு 1/5 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து போட்டோட ஸ்பீட் எடுத்துடலாமா? போட்டோட ஸ்பீட் என்ன இருக்கும்? 4 இருக்கும். ஸோ இப்போ போட்டோட ஸ்பீட் 4 இருக்குன்னா, அதாவது இது ரெண்டாவது சப்ட்ராக்ஷன் தான். போட்டோட ஸ்பீட் 4 இருக்குன்னா அப் ஸ்ட்ரீம் என்ன இருக்கும்? அப் ஸ்ட்ரீம் வந்து 3 இருக்கும். எல்லாமே இது வந்து ரேஷியோ தான். இது ஃபுல்லாமே ரேஷியோ தான். அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே என்ன இருக்குது? 8ds. அப்போ ds 5. அப்போ 40. யூஎஸ் என்னது? யூஎஸ் 3. அப்போ 30 + 60. அதாவது இது எல்லாமே ரேஷியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ரேஷியோ கூட நீங்கள் ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு நேம் கூட வச்சுக்கோங்க. அப்போ இதை வந்து நான் இது பண்ணேன், நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா ஒரு பார்ட் ஏ, அதாவது இது ஃபுல்லாமே ரேஷியோ
ஓகேவா? அப்போ ஒரு பார்ட்டில் உள்ளது என்னன்னு கிடைக்கும், ஒரு பார்ட் ஏ வந்து ஆறுன்னு கிடைக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் த போட், அதாவது இதுதான் கேட்டிருக்காங்க 4 பார்ட். அப்போ 4 பார்ட் என்னவா இருக்கும், போட்டோட ஸ்பீடு 24 km/h இருக்கும், அவ்வளோதான். ஸோ அப்போது நம்ம ஸ்பீடாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எது ரேஷியோ எது வந்து ஒரு நான் வேல்யூ, அது ஒரு வேல்யூ எப்படின்றது தெரிய வந்து. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது ரெண்டு பஸ் இருக்குது, ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு 2 பஸ் இருக்குது, சேம் மும்பையில் நிற்கிதுங்க. ஓகேவா? 2 மும்பையில் இருக்குது. மும்பையிலேருந்து எதுக்கு போகுதுங்க, சென்னைக்கு போகுதுங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, 198 km கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ ஏ வந்து 45 km/hலையும் ஓகே, பி வந்து 50 km/hலையும் ட்ராவல் பண்ணுது. ஓகே, அந்த ஸ்பீடையும் கொடுத்துட்டாங்க, ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆஃப்டர் 2 hours, ஆஃப்டர் 2 hoursனால் அந்த மைண்டு டக்குன்னு போயிடணும். அது 2 மணி நேரம் கடந்துருது. அப்போ 2 மணி நேரம் கடந்துருச்சுன்னா எவ்வளோ கடந்திருக்கும், இங்கே ஏ பார்த்தோம்னா 90 km கடந்திருக்கும், பி பார்த்தோம்னா 100 km கடந்திருக்கும். அப்போது ரிமைனிங் இதுங்களுக்கு என்ன இருக்கும், இங்கே 90 கடந்துருச்சுன்னா ரிமைனிங் வந்து இங்கே 108 தான் இருக்கும். ஓகேவா? ரிமைனிங் 108 இருக்கும் ஏக்கு. இங்கிட்டு பார்த்தோம்னா இதுக்கு 98 km இருக்கும் ரிமைனிங். ஓகே, அடுத்து என்ன நடக்குதுன்னா இந்த 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஏ வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ 45லேருந்து 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஸ்பீடு வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எவ்வளோ ஒரு 54 km ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி பி வந்து 20% டிக்ரீஸ் பண்ணுது. அப்போ டிக்ரீஸ் பண்ணுதுன்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது என்ன ஆயிடுச்சு, 40 குறைஞ்சிருச்சு. ஓகேவா? 40 கரெக்டு தானே, 40 ஆமாம், 10% இது இப்போ 40 குறைஞ்சிரு, 40 km ஆயிடுச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டைம் டேக்கன் பை பஸ் பி அண்ட் ஏ டு ரீச். அதாவது இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிச்சிங்கன்னா எவ்வளோ இந்த இதுங்களை போய் சேர்றதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன. அப்போ மிச்சருக்கு 54 km, மிச்சருக்கு 54 km, இது 108 km 54 km/hல போச்சுன்னா 2 ஹவர்ஸில் போய் இருந்திருக்கும், கரெக்டாக முடிஞ்சு. அடுத்து மிச்சருக்கு 98 40 km போயிருந்துச்சுன்னா எவ்வளோ நேரத்தில் போயிருக்கும், இதை ஒரு புள்ளியை வச்சு அப்படின்னா அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 9 2 × 4 5 வரும், 2.5 வரும். அப்போ 2.5னா இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது, 45 minutes. கரெக்டாக 45 minutes ஆப்ஷனில் இருக்கா? ஓ இல்லையே, என்ன வருது, 4 9 கீழே 2 2 4 9 தானே வருது, 45 தப்பாக போகிறேன்னா. ஸோ டோட்டலாக கேட்டிருக்காங்களோ, என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டைம் டேக்கன் பை பஸ்ஸஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணுமா, அப்படின்னாலுமே சேமாக தானே ஒரு ஆன்சர். ஸோ இப்போ இங்கே இன்னொரு 2 ஆட் ஆகும், இங்கே ஒரு 2 ஆட் ஆகும். அப்போ இல்லை எதுவும் கால்குலேஷன்ஸ் எரர் தான். 45 0.45னா 9 20 கரெக்டு தான் சாரி நம்ம பாயிண்ட்டை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறோம். கரெக்டு தான். இப்போ 2 ஹவர்ஸு, ஆனால் 2 ஹவர்ஸுன்றது வந்து ஜஸ்ட் வந்து நார்மல் டெசிமல், நம்ம அதை வந்து டைமுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ 2 இருக்குது, இங்கே வந்து 2.45 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டோட சப்ராக்ஷன் அது 0.45. 0.45 அப்படின்றது என்ன அர்த்தம், 0.45னா நான் வந்து 45/100 எழுதிக்கலாம். கரெக்டாக? இப்போ இதே கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 20 பார்ட்டு தான் 60. அப்போது ஒரு பார்ட் இருந்தால் 3, ஒரு பார்ட் 3னா 27 minutes. கரெக்டாக? ஸோ நம்ம வந்து நார்மல் டெசிமல் இருக்குது, அதை டைமுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். நம்ம எடுத்தோன்னே அப்படியே டைம் எடுத்துக்கக்கூடாது அதை. ஓகே, அப்போ 27 minutesக்கு இதுங்களை ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். ஓகேவா? சம் புரியுதுல?